ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, வேண்டாம்னு யோசிக்காம திடீர்னு தூக்கி எறிஞ்சிடாத. ஏன்னா வேணுங்கிற போது உனக்கு இது திரும்ப கிடைக்காது. உன்னை விட்டு போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும். யாரை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை பத்தி யோசிக்காதவங்கள நீ எதுக்காக யோசிக்கிற? மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாம, யார் இடத்துலையும் சொல்லாம, நொடிக்கு நொடி அடுத்து என்ன செலவு வருமோன்னு தெரியாம மாய வலையில சிக்கி இருக்கும் நீ என் கைய இருக்க பிடிச்சுக்க. எதுவும் உனக்கு தவறா நடக்காது. உன் நம்பிக்கை என்னைக்கும் வீணா போகாது. உனக்கு என்ன தேவைன்னு என்னிடத்துல நீ பிரார்த்தனை வச்சியோ அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். என் மேல நம்பிக்கையோட இரு. நான் உனக்குன்னு ஒரு வழிய நிச்சயம் காட்டுவேன். இவ்வளவு கஷ்டத்திலையும் தனியா போராடிக்கிட்டு இருக்கிற உனக்கு உதவ முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா நீ தனியா இருக்கிறத பலர் இடத்துலையும் போய் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களோட நட்பு உனக்கு தேவையான யோசிச்சுக்க. முன்னாடி நல்லா தான் சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா உனக்கு பின்னால உன்மேல பொறாம தான் அவங்களுக்கு. இவங்க தனியா எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. இந்த கந்திருஷ்டியால தான் உன்னோட வெற்றியெல்லாம் தடைப்பட்டு இருக்கு. கவலைப்படாத. உனது அனைத்து கவலைகளும் விரைவில் சரியாகும். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் நேராம நான் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பிள்ளைங்க என்னோட பாதுகாப்புல தான் இருக்காங்க. பிள்ளைங்க தவறு செஞ்சாங்கன்னா அடிக்கிறதோ திட்டுறதோ வேணாம். ஏன்னா நீ எதை செய்தாலும் அது உனக்கே தான் திரும்பி வரும். அவங்க அறியாமை இருள்ல இருக்காங்க. உன்னோட கர்ம வினை, நீ செய்த பாவம் உன்னோட பிள்ளைகள் இடத்துலையும் தொடருது. அவங்கள என் பொறுப்புல விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்து உன்னால உன் முன்னேற்றம் தடைப்பட்டதால அவங்களும் பார்க்காத கஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் சரியாகும். சரியாகத்தான் அசுரர்களை அழிக்கும் கந்தரோட உன்னை ஆசிர்வதிக்க இன்று செவ்வாய்க்கிழமை நன்னால உன் வீட்டு வாசலை தேடி வந்திருக்க. உன்னை பிடித்த அனைத்து துரதிர்ஷ்டமும் ஓடத்தான் போகுது. உன்னோட சிக்கலான காலமெல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கைய வாழத்தான் போற. உனக்கும் உன்னோட மொத்த குடும்பத்துக்கும் நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அதை எந்த கொம்பனாலும் சரி, அசுரரானாலும் சரி, தடுத்து நிறுத்தவே முடியாது. தெய்வ திருவுருவ சிலைகளுக்கு பூசப்படும் இந்த விசேஷமான வாசனை பொருள் ஜவ்வாத தொட்டுட்டு தானே வந்து இந்த பதிவை கேட்ட. உன்னிடத்துல தங்கி இருக்கும் துஷ்ட சக்தி இன்றோட ஓடும். இதன் மூலமா உன்னோட பண வரவு அதிகரிக்கும். இத எப்பவும் உன்னோட முகத்திலையும் உன்னோட கைகள்லையும் பூசி உன்னிடத்துல வச்சுக்க. எப்பவும் உனக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிச்சு கொண்டிருக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.